அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நாம் வரும்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே நாம் வர 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 நாம் அவரை ருசிக்கிறோம். அவரை ருசிக்க 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 இன்னும் நம்ம அதிகமாய் ஆண்டவருடைய வழிகளில் நாம் இன்னும் ஆழமாய் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது என்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு டைம். இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது இந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாம் எதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த கொஞ்ச நேரம் எல்லா பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எனக்கு என்ன தரப்போகிறீர், என்ன வார்த்தையை என்னோடு பேச போகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுதே நம் பக்கத்தில் இருக்கிறார். அதிசயங்களை செய்யும்படியாய் என் மகளுக்காக மகனுக்காக நான் இந்த நேரத்தில் அவனுடைய பக்கத்தில் அவளுடைய பக்கத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார்.
சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவரே நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல தேவன் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன், இந்த நாள் அதிசயங்களின் நாள் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவரை துதிப்போமா? அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருக்கு ஆராதனையினால, துதியினால ஒரு சிங்காசனத்தை அவருக்கு கட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, நீர் ஒருவரே பெரியவர் ராஜா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திர ராஜா. உம்மை போல ஆண்டவரே நேசர் ஒருவரும் இல்லை ராஜா. ஹல்லேலூயா. பாத்திர, நீரே பாத்திர, இயேசுவே ராஜாவே நீரே பாத்திர, பாத்திர, நீரே பாத்திர, இயேசுவே ராஜாவே உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே ராஜாவே உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீ கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமுத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில நீர் பேசுவீராக. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க பண்ணுவீராக. உம்முடைய பாதத்திலே வருகிறவர்களை ஒரு நாள் புறம்பே தள்ளாத தேவன், எங்கள் ஜெபத்திற்கு பதிலை தருகிற தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வேளையில, இந்த காலை வேளையில நாம் ஒரு வேத பகுதி, ஒரு வசனத்தை வாசித்து சில ஆலோசனைகளை கேட்டு மறுபடியும் நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்ட வேத பாகம் சங்கீதம் 51:17. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாருங்க, இந்த உலகத்திலே நாம் இந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட வார்த்தைகளை அதிகமாக நாம் பயன்படுத்துவது உண்டு. சில நேரங்களில் நாம் மனிதர்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம், நாமும் பேசியிருக்கிறோம். என்ன பேசியிருக்கிறோம்? அவங்க பேசின வார்த்தை என்னுடைய இருதயத்தை சுக்கு நூறாக நொறுக்கிட்டு நான் நொறுங்கி போனேன் அந்த வார்த்தையில். அப்புறமா எனக்கு அதுக்கு பிறகு அதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்முடைய இருதயம் சில வேளைகளில் சிலருடைய வார்த்தைகள் நிமித்தமாக, சிலருடைய செயல்கள் நிமித்தமாக நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்படுகிறது? நொறுக்கப்படுகிறது இல்லையா? இப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் சில நேரத்தில் நாம் நொறுங்கி டிப்ரெஷனுக்குள்ளே சில பேர் போயிடுறாங்க, மன வருத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க, எழும்ப முடியலை அவங்களால. அந்த வார்த்தை நிமித்தமாக மனிதர்கள் அவர்களை நெருக்கிற நெருக்கத்தில் நொறுங்கி போய் இருந்துடுறாங்க.
அந்த அடுத்த ஸ்டேஜ் தான் நறுங்குண்ட இருதயம். அந்த நறுங்குண்ட இருதயம் யாருக்கும் தெரியாது. வெளியே நொறுக்கப்பட்டா கூட நம்ம வெளியே சொல்லி சொல்லி எல்லார்ட்டையும் என்ன செய்திருவோம், சொல்லி சொல்லி நறுங்குண்ட இருதயம்னா இருதயத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருவோம். அது அப்படியே இருக்கும். ஒரு தேவ பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளை என்ன செய்யும், ஆண்டவரிடத்துல அந்த நறுங்குண்ட இருதயத்தோடு கடந்து செல்றோம். ஆனா உலக பிரகாரமான ஒரு மனுஷியா இருந்தா அந்த நறுங்குண்ட இருதயத்தோடு தனக்குள்ளே அந்த நறுங்குண்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். பாருங்க, இப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம். அந்த இருதயத்தோடு நாம் யாரிடத்துல போனோம், மனிதரிடத்தில் இல்லை, இந்த உலகத்தாரிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் நாம் போகும் பொழுது அந்த இருதயத்தை அவர் எப்படி மாற்றுகிறாராம் பாருங்க. அதை குறித்து 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் 5 காரியங்களை செய்கிறார். முதலாவதாக லூக்கா 4:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, விடுதலை ஆக்குகிறார். நாம் எப்படி நொறுக்கப்பட்டு காணப்படுகிறோம், யாருடைய வார்த்தையினால, எந்த காரியத்து நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அல்லது யாரையோ நாம் இழந்து போயிருக்கோம், நமக்கு அன்பானவர்களை நொறுக்கப்பட்டு இருக்கிறோம், பல காரியங்கள்னால நொறுக்கப்பட்டிருக்கிறோம், பல சூழ்நிலைகள்னால் நொறுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த காரியத்தில இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். அதுதான் லூக்கா 4:18 நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அந்த நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே வச்சிருக்க மாட்டாரு. அந்த இடத்துல இருந்தே விடுதலை ஆக்கிடுவாரு. அந்த இடத்தை விட்டே நம்மை அப்புறப்படுத்தி விட்டுருவாரு. அதுல இருந்து ஒரு விடுதலை. ஒரு மனிதன் ஜெயில போனா அவனுக்கு அந்த ஜெயில் வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தா திரும்ப அந்த ஜெயிலுக்குள்ள இருப்பானா? இருக்க மாட்டான். அந்த சாப்பாடு கிடைக்குமா? அந்த மனிதர்கள் இருப்பாங்களா? அந்த ரூம் அவனுக்கு சுற்றி இருக்குமா? இருக்காது. அது முற்றிலுமா அதை விட்டு அவன் வெளியே வந்துடுவான், விடுதலை ஆகிடுவான். அப்போ இந்த நொறுங்குண்ட அந்த சூழ்நிலையிலிருந்து முற்றிலும் அந்த விடுதலை, அந்த அந்த எல்லா விதமான சரௌண்டிங்கில் இருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நாம் அது என்ன செய்ய வேண்டும், அந்த சூழ்நிலையில நொறுக்கப்பட்டு இருக்கிறோமா, யாரிடத்துல போனோம், ஆண்டவர் இடத்துல போனோம். ஆண்டவர் முதலாவது விடுதலை ஆக்குகிறவர். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். நாம் நொறுங்கி போயிருக்கிறோமா, ஆண்டவருக்கு சமூகத்துல வரும் பொழுது அவர் பக்கத்துல வந்துருவாரு. சில வேளை நாம் நொறுக்கப்பட்டு நம்முடைய இருதயம் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது சில பேர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போயிடுவாங்க. இவளுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும், இவளுக்கு இந்த சூழ்நிலையில என்ன எதுவுமே என்னால முடியாது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டும் கேட்காமலும் தூரத்துல போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா, பக்கத்துல வருவாரு. என்ன மகளே, நீ நொறுக்கப்பட்டிருக்கிற, உன்கிட்ட நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பக்கத்துல வந்து நிற்பாரு. அதனால சோர்ந்து போகாதுங்க. கட்டாயம் ஆண்டவர் சமீபமாய் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க சமீபத்துல இருக்கிறார். அதை மட்டும் மறந்துடாதுங்க. யார் இருக்காங்களோ இருக்கலையோ, என்ன விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி இருக்கேன், யார்கிட்ட சொல்றது நினைக்காதுங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க கூப்பிட முன்னமே ஆண்டவர் வந்துருவாரு, உங்க பக்கத்துல சமீபமா இருக்கிறார். 3வது பாருங்க, ஏசாயா 57:15 நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். பாருங்க, உயிர்ப்பிக்கிறது என்றால் என்னது, நாம் ஒருவேளை ரொம்ப தளர்ந்து போய் சாப்பாடு ரொம்ப வயிறு பசியாக இருக்குது, ரொம்ப சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து, எவ்வளோ ரொம்ப டயர்டாகி அப்படியே அந்த நேரத்தில் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு அல்லது கொஞ்சம் தண்ணி கிடைச்சோடனே நமக்குள்ளாடி ஒரு உயிர்ப்பு வந்துடுது பாருங்க. அந்த ஒரு உயிர்ப்பு, அப்போ நம்ம அந்த நொறுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம், உயிரடைய பண்ணுகிறார். அது எப்படி வரும் அந்த உயிர்ப்பு, எப்போ வரும், எப்படி வரும், ஆண்டவர் நம்மளுக்கு வசனத்தை தந்து நம்ம என்ன செய்கிறார், உயிரடைய பண்ணுகிறார். அந்த நொறுங்கின இருதயத்தில இருந்து நம்மை உயிரடைய பண்ணி நமக்கு இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் நம்ம என்ன செய்கிறார், நம்முடைய கண்களை தெளிவாக்கி நம்மை உயிரடைய பண்ணுகிறார். உயிருக்கு நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு களைப்புகள் மாறும் பொழுது கண்கள் தெளிவாகும், வார்த்தைகள் செம்மையாகும், நம்முடைய செயல்கள் நல்ல உற்சாகமாகும். இந்த ஒரு உயிர்
உயிர்ப்பை நமக்கு தருகிறார். நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு போய் பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் கொஞ்ச நேரம் அழுவோம், கொஞ்ச நேரம் வேதனையோடு ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை பேசுவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். அதுக்கப்புறம் ஒரு உயிர் வரும் பாருங்க, ஒரு நிம்மதி வரும், ஒரு சமாதானம் வரும், உயிர் அடை. அதுதான் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற. அப்பமே நமக்குள்ள என்ன வந்துடணும்? நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை ஆண்டவர் இதுல இருந்து விடுதலை ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு உயிர் நமக்குள்ள வந்துடும். உயிர் தான் நமக்கு உயிர் பலனை கொடுக்கிறது. அந்த உயிர்ப்பிக்கிறதை யார் செய்கிறார்? நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். நாம் அவரிடத்தில் போக வேண்டும். 4வதாக பாருங்க, ஏசாயா 57:15 இந்த நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அவர்களோடு வாசம் பண்ணுகிற தேவன். அவர் அப்படி உயிர்ப்பித்துட்டு அப்படி பெயர மாட்டாரு. நம்ம கூடவே இருந்து நமக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்து அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நமக்கு நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்முடைய சூழ்நிலைகள், பல காரியங்கள், வேதனையான சூழ்நிலைகள் வழியா சில நாட்கள், சில நேரம், சில மணிக்கூர் தான் சில பேர் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நாம அப்படியே நம்ம கூடவே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். இதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்த நான் அவனோடு வாசம் பண்ணுவேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு இருப்பான். அப்ப நாம் அவரிடத்தில் போகும்போது, நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் போது, அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நாம் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கோ, என்னோடு பேசும், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தாரும், என்னோடு நீ வாசம் பண்ணும், என்னை உயிர்ப்பியும், என்னோடு நீ கூட சமீபமா இரும் என்று சொல்ல சொல்ல ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண, அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக பாருங்க, சங்கீதம் 51:17 முதல் நாம் வாசித்த பாகம்தான். நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். இது நாம் முழுவதுமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்கள் கூட புறக்கணிக்கலாம், நமக்கு அருமையானவர்கள் கூட ஏதோ நம்மை நன்றாக பேசி எடுத்து நம்மை என்ன செய்கிறாங்க, நம்மை அதில் இருந்து நம்மை விடுபடுத்துவதற்காக பல வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் நம்மை புறக்கணியாத தேவன் யார்? நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். புறக்கணிக்கவே மாட்டார். அவர் கேட்டுட்டு அப்படியே போய்விடவே மாட்டார். அருமையானவர்கள், இந்த கால வேளையில் இந்த 5 காரியங்களை யாருக்கு செய்கிறார்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு. எப்படி செய்கிறார்? நாம் அவரிடத்தில் போகும் பொழுது அவர் நமக்கு இந்த 5 காரியங்களையும் செய்து நம்மை விடுவிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன், புறக்கணியாத தேவன், விடுவிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஒருவேளை உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தமாக, கடன் பாரங்கள்னால, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்னால, அல்லது உங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நீங்கள் தவிக்கிறீர்களா? அல்லது சில பிரச்சனைகள் நம்முடைய பக்கத்து பணியிடத்திலேயோ அல்லது குடும்ப உறவுகள்லையோ பல பிரச்சனைகள்னால நீங்கள் நொறுங்கி போய் சோர்ந்து போய் மனிதருடைய வார்த்தை நிமித்தமாக திரும்ப திரும்ப அது வர ஞாபகம் வர நமக்கு வேதனை வேதனை வேதனை, நிம்மதியே இல்லையாண்டவர், அந்த வார்த்தை என்னை கொல்லுகிறது அப்பா என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் வேதனையோடு நொறுக்கப்பட்டு நறுங்குண்ட ஆவியோடு இப்பொழுது காணப்படுவீர்களானால் ஆண்டவரிடத்துல வாருங்கள். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவன் இந்த கால வேளையில ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் போவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த நாள்ல நீ தந்த இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரம், உம்முடைய கண்கள் நோக்கி பார்ப்பதாக ராஜா. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கீங்களேப்பா,
ஆண்டவரே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீங்கப்பா. எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உடைய பிள்ளைகள் காணப்பட்டிருந்தாலும் அவர்களோ விடுதலை ஆக்குகிறவர், புறக்கணியாதவர், அவர்களை உயிர்ப்பிக்கிறவர், அவர்களோடு வாசம் பண்ணுகிறவர். அப்பா, நீர் அவர்களுக்கு சமீபமா இப்பொழுது நீர் கடந்து வந்திருக்கிறீங்கப்பா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. இந்த கால வேளையில அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குவீராக ராஜா. அப்பா, ஸ்தோத்திர ராஜா. முற்றிலுமா இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பீராக. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு யார் யார் இந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே உம்முடைய வல்லமையின் கரம் அவர்களை தொட்டுவதாக. இயேசுவின் நாமத்தினால அப்பா, உங்க கரம் அவர்கள் மேல் அமர்வதாக ராஜா. அவர்களை தொட்டு குணமாக்குவீராக ஆண்டவரே, விடுவிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. இந்த நாள்ல எந்த காரியத்துல அவங்க நொறுக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த காரியத்துல தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் மகா பராக்கிரமசாலியாய் நீர் கடந்து வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா. உமக்கும் ஒப்பானவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஐங்காயங்கள் ஏற்று சிலுவையிலே ஆண்டவரே அண்ட சராசரங்களை படைத்தேன் ஆண்டவர். அப்பா, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டவராய் ஆண்டவரே, எல்லாராலும் ஆண்டவரே அப்பா, யாரும் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் சிலுவையிலாகோ தொங்கினீரே. இந்த கால வேளையில வேதனையோடு அகோரத்தோடு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் சகலத்தையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. நீர் புறக்கணிக்கப்பட்டீர் எங்களுக்காக. இந்த கால வேளையில ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. அவர்களை விடுவிப்பீராக. இந்த நாள்ல ஒரு விடுதலையின் நாளாய் மாறுவதாக. நொறுக்கப்பட்ட நறுங்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு விடுதலையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமா இந்த நாள்ல நடத்தும். தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக. வழிகளை செவ்வையாக்குவீராக. காரியங்களை செய்வீராக. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டோம்ப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த நாளை விசேஷமான நாளாய், நாள்ல திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாள் பிள்ளைகளுக்கு விடுதலை நாளாய் ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின் நாளாய் மாறுவதாகப்பா. எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்பின் காரியங்கள் நடைபெறுகிற நாளாய் மாறுவதாக ராஜா. தேவன் செய்ய நினைத்தது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையில்லாமல் நடைக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் வருஷத்தை நன்மையா முடிசூட்டுகிறவர் நெய்யாய் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நன்மையும் நாளாய் மாறுவதாக ராஜா. ஆண்டவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் பிள்ளைகளை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் அப்பா. உங்களுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, உங்க கிரியைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். திருமணமான பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளை திருமண நாளாய் பிள்ளைகளுக்கு இந்த நாள் இருக்குமானால் அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதியும். குடும்பத்துல நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும் ராஜா. பாக்கியம் நன்மையும் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா நீரப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களில் நல்ல ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா. குடும்பத்தை பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா.
ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே இப்பொழுதும் கூட நாங்கள் இவ்விதமாய் ஜெபிக்க எங்களுக்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஃபவுண்டருக்காய் ஜெபிக்கிறோம். தம்முடைய மகனை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஊழியம் இன்னும் பெருக பண்ணட்டும், பெருகுவதாக. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதற்காக உழைக்கிற, முழங்காலில் நிற்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் புதிய புதிய திட்டங்களை கொடுங்கப்பா. கட்டி கொண்டிருக்குதான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை நீ தொடர்ந்து நடத்தி சீக்கிரமாக இது முடிய பண்ணுவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அப்பா, உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படணும், உங்க ராஜ்யம் மட்டுமே மகிமைப்படணும். அப்பா, ஸ்தோத்திர ராஜா. எல்லாரும் நாங்கள் சேர்ந்து உங்க ராஜ்யத்தை கட்ட எங்கள் கைகளை ஒருமுகப்படுத்த கிருபை கொடுங்கப்பா. தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.